நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி அன்பு நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது தினசரி பலன்களை பார்க்க இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்கத்தை நாம் பார்ப்போமா? சார்வரி வருடம் 17/11/2020 செவ்வாய்க்கிழமை. மாதம் தமிழ் மாதம் கார்த்திகை. தமிழ் தேதி 2ஆம் தேதி. அயனம் தட்சிணாயனம். ருது சரத் ருது. பட்சம் சுக்லபட்சம். நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். மாலை 4:24 வரை. பிறகு மூல நட்சத்திரம். திதி துவிதியை திதி 7:18 காலை வரை. பிறகு திருதியை திதி வருகிறது. யோகம் சுகர்மம் திருதி. கரணம் கௌளவம் தைத்துளை கரசை. சந்திராஷ்டமம் மேஷம் ரிஷப ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் தினம். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:12. சூரிய அஸ்தமனம் 5:36. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி பஞ்சாங்கப்படி சுப நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போமா? மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அப்படின்னும்பொழுது ராசி அதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டார். வக்ர நிலையில் இருக்கிறார். அதனால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை இருந்தது. நீங்கள் கொஞ்சம் செல்வாக்கோடு இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் அதில் ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியை குரு பார்க்கல. ராசி அதிபதி 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டார். அதனால் கொஞ்சம் நீங்கள் எதுலேயும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் ராகு இருந்து குரு பார்க்குறாருங்க. ஆனால் பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க. கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று சம்பாத்தியம் செய்யக்கூடிய அளவுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சுகஸ்தானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல போய் சேர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கலாம். அதை சரி பார்த்துட்டு வாங்க. சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எந்த குறையும் இல்லை. கடன் சுமை படிப்படியாக குறையும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். 7ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார். அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் மாறுகிறார் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு அங்கே இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம், தன்னுடைய வீட்டுக்கு மாலையில் வந்துடுறாரு. அப்போ எப்படி இருந்தாலும் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார். கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. எந்த குறையும் இல்லை. 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் குரு ஆட்சி நிலையில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது மேஷராசியை பார்த்தோம். அடுத்தது ரிஷபராசி.
ரிஷபராசி அப்படின்னும்போது ராசியை குரு பகவான் பார்க்குறாருங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரிஷபம், கடகம், கன்னிக்கெலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால் கிரகங்கள் ஒரு அனுகூலமான ஒரு நிலையில் இருக்கிறது. அதுதான் காரணம். இப்போது ரிஷப ராசியில் ராகு இருந்த போதிலும் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த செல்வாக்கை விட இப்பொழுது மிகவும் பன்மடங்கு உயரக்கூடிய ஒரு நிலை. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குங்க. எந்த குறையும் இல்லை. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தைரிய வீரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம் இருக்கும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பழுதாகலாம். தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களுக்கு 5ஆம் இடம் மேன்மை அடைகிறது. உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு, ரிஷிகள், முனிகள், பெரியவர்கள், குருமார்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் பிள்ளை செல்வங்களால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் என்று சொல்லுகிறோம். இதையும் தாண்டி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், கேது இருக்கிறார். அதனால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை குறைந்து சண்டை சச்சரவு வரலாம். அதனால் நீங்கள் சுதாரித்து சூதனமாக நடந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பொறுமை அவசியம். பேசுவதில் நிதானம் தேவை என்று சொல்லுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. இது வரைக்கும் இல்லை. இந்த ரிஷபராசிக்கு இப்போ இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா தகப்பன் வழியால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயத்தை பெறுகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சனி 3ஆம் பார்வையாக பார்ப்பதால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் நல்ல ஒரு ரெமுனரேஷன் நல்ல திருப்திகரமாக இருக்கும். வேலை பார்க்கும் அன்பர்களுக்கும் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது. இப்பொழுது மிதுன ராசி அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ராசி அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காண்டிருக்கார். இது ஒரு நல்ல நிலை. ராசி அதிபதி 5ஆம் இடத்துல போய் உட்காந்தா உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை பற்றி தான் இருக்கும். அவங்களுடைய முன்னேற்றம், அவங்களுடைய வாழ்க்கை தரம், அவங்க என்ன பண்ணணும் அடுத்தது, அப்படி ஒரு திங்கிங்கில் தான் இருப்பீங்க. அது ஒரு அருமையான ஒரு நிலை. இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. கடகத்தை குரு பார்க்குறதால இந்த மிதுன ராசி என்பவர்கள் இவ்வளோ நாளாக வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினச்சவங்க இப்போ வேலை செய்யலாங்க. கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்கும். போய் வேலை செய்வீங்க. வெளிநாட்டு கரன்சி உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார். மிகவும் அற்புதமாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. தாயாருடைய உடல்நிலையும் சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலை இருந்தால் அவங்க அந்த கோர்ஸ் கிடைச்சி சந்தோஷமாக படிப்பாங்க. 6ஆம் இடத்துல சூரியன், கேது இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. 7ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு என்று சொல்லுகிறோம். 9ஆம் இடத்துல, அதாவது 8, 9 கூடையவன் 8ஆம் இடத்துல உங்களுக்கு ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. எந்த குறையும் இல்லைங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 12ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு.
சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். இப்பொழுது அடுத்ததாக கடகராசியை நாம் பார்ப்போம். கடகராசி குரு பார்க்குறாருங்க. ராசியை குரு பார்த்தா கோடி நன்மைங்க. அதாவது இது வரைக்கும் ராசியை குரு பார்க்க இயலவில்லை. இப்போ குரு மகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறாருன்னு சொல்லும்பொழுது கடகராசி அன்பர்கள் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குங்க. எந்த ஒரு சூழல்லையும் இவங்க தன்னுடைய நிலையை அதாவது நிலை இறங்காது என்று சொல்லுகிறோம். ஏன்னா இவங்க சந்திரன் மதி என்பவன் உச்சம் ஆட்சி பெறக்கூடிய இடம். அதனால் இவங்க எதை தொட்டாலும் எதை செஞ்சாலும் சரியாக செய்வாங்க. அதனால் இவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் வெளிப்பாடாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். சகோதரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. தாயாருடைய உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. 5இல் சூரியன், கேது இருக்கிறார். ஆதலால் உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கும் மூத்த பிள்ளை செல்வங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் பூர்வீகத்தில் லிட்டிகேஷன் ஏதாவது வில்லங்கம் ஏதாவது வந்திருக்கும். அதை போய் பார்த்துட்டு வாங்க. அந்த சொத்து பத்தில் வில்லங்கம் ஏதாவது புதுசாக திடீர்னு கிரியேட் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதை போய் பார்த்துட்டு வாங்க. தலைக்கு தலைப்பாயோட போயிடும். 6இல் குரு, 7இல் சனி இருக்கிறார். இது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அதனால் 7ஆம் இடத்து அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணையால் பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. பண வரவு இருக்கிறது. வாழ்க்கை துணை பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10ஆம் இடத்தை அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் தொட்டதெல்லாம் லாபம், லாபம், லாபம். மூத்த சகோதரத்தால் ஆதாயம் இருக்கிறது. எந்த குறைவும் இல்லை என்று சொல்லுகிறோம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி அதிபதி 4ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். இது 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு சரியில்லை. வாகனஸ்தானம், தாயார் ஸ்தானம். அங்கே போய் சூரியன் உட்கார்ந்தால் தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கும். வண்டி வாகனங்கள் பழுதாகும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு, பராமரிப்பு செலவு கூடும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதால பண வரவு திருப்திகரமாக இருக்குது. அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு 3ஆம் இடத்துல 10க்கும் 3க்கும் உடைய சிம்மத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதனால் எந்த குறவும் இல்லாமல் திருப்திகரமாக போகக்கூடிய ஒரு நிலை. தைரிய வீரிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு என்று சொல்லுகிறோம். 5ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களுடைய மூத்த செல்வங்கள் நல்லா படித்து முடிச்சுட்டு நல்ல பெரிய படிப்பு படித்து முடிச்சுட்டு கௌரவமாக இருப்பாங்க. வேலைக்காக காத்துட்ருப்பாங்க. அவங்க வேலைக்காக காத்திருப்பவங்களுக்கு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உடனே கிடைக்குங்க. அதனால் அவங்க சந்தோஷம் அடைவாங்க. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. உங்களுக்கு 6ஆம் இடம் 7க்குடையவன் 6ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது ஒரு சிறப்பான ஒரு நிலை. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு உண்டு, ஆதாயம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போது 9ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அதனால் உங்களுடைய தகப்பனுடைய உடல்நிலையை கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். தகப்பன் வழி சொந்தங்களால் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3இல் அமர்ந்து ஆட்சி நிலையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு, சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் பிரமாதமாக இருக்கும். மேலதிகாரி, சக ஊழியருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். குறிப்பாக கலைத்துறையில் ஈடுபடும், சின்னத்திரை பெரிய திரையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பிரகாசமான ஒரு நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக கன்னி ராசியை பார்ப்போம்.
கன்னி ராசியை உங்களுக்கு குரு பகவான் பார்க்குறார். இது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. குரு பயிற்சியால் கன்னி ராசி ரொம்ப சிறப்பாக அமையுதுங்க. ராசியை குரு பார்க்குறது இது வரைக்கும் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆட்சி நிலையில் நல்லா இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து வாழ்க்கை துணையால் உங்களுக்கு வாழ்க்கையில் அதாவது பொருளாதார மேன்மை, பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. பரஸ்பரம் அவங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் கண்டிப்பாக பெறுவீர்கள். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஆட்சி நிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். தகப்பன் அதாவது உங்களுக்கு ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லுகிறோம். அதோடு 5ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறதால எந்த குறையும் இல்லை. உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் மேல் படிப்பு படிச்சுட்டு வேலைக்காக காத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சி ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி கொஞ்சம் பரஸ்பர டென்ஷனாக இருப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் சுதாரித்து நடந்துக்குங்க, விட்டு கொடுத்து போங்க. கருத்து வேறுபாடெல்லாம் வராது. பட் இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி நல்லா இருக்கிறார். குரு பகவான் ஆட்சி நிலை இருக்கிறார். பட் அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் டென்ஷனாக இருப்பாங்க, பரபரப்பாக இருப்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. இது அற்புதமான ஒரு நிலை. பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. வெளிநாடு செல்லக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு அமையும். சம்பாத்தியம் செய்வதற்காக செல்லலாம். அது ஆதாயத்தில் முடியும். தகப்பனுடைய சொந்தங்களால் ஆதாயம் இருக்கிறது உங்களுக்கு. இது ஒரு சிலர் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நிலை அமையும். ஆலய திருப்பணிகள் செய்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ரொம்ப சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. லாபம், மூத்த சகோதரத்தால் ஆதாயம். ஒரு சிலர் 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு 2வது திருமணம் இல்லத்தில் நடத்தி வைக்க வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இப்பொழுது அடுத்ததாக துளாராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறார். ஆட்சி நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுக்கிரன் இங்கே வந்துடுவார் சாயந்தரத்துக்கு மேலே. எது எப்படி இருந்த போதிலும் சுக்கிரன் ஆட்சி நிலை மிகவும் பிரமாதமான ஒரு நிலைங்க. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. அந்த வீட்டு அதிபதி அங்கே வீட்டில் ஆட்சியாக இருந்தார் சொன்னால் அதை விட சிறப்பு வேறு என்னங்க வேணும். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 2ஆம் இடத்துல கேது, சூரியன் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவீங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. குடும்பத்துலேயும் சரி, அதாவது கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும். பேச்சில் நிதானம் தேவை. வேலை பார்க்குற இடம், அப்புறம் அலுவலகம், சுற்று வட்டாரம், நட்பு, எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்து பேசினதாங்க. இல்லைன்னா பிரச்சனையில் போய் முடியுங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 4ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஸோ தாயினுடைய உடல்நிலையை பற்றி கவலை இல்லை. நல்லா சிறப்பாக ஃபிசிக்கலாக நல்லா இருப்பாங்க. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அதனால் உங்கள் பிள்ளைகளால் மேன்மை அடைவீர்கள். இருந்தாலும் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போது 7ஆம் வீடு, அதாவது 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் மறைஞ்சி இருக்கிறாருங்க.
அதனால் இது உங்களுடைய வாழ்க்கை துணையே உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நாள். அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, எந்த பிரச்சனையும் வராது. 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமும் 8ஆம் இடமாக வருவதால் ஒரு சிலர் வாழ்க்கை துணை அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதனால் பண வரவு பொருள் வரவு கிடைக்கும். அல்லது அவங்க பிறந்த இடத்துல இருந்து அவங்க பண முடிப்போ அல்லது நகை நட்டோ இல்லை சொத்து பத்துக்கு பங்கு பிரிவோ எடுத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆதாயமான ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு நல்ல நிலையாக இருக்குது. 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் வீட்டை குரு பார்த்து இன்றைய நாள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வேலை பார்க்குறவங்களுக்கும் சொந்த தொழில் புரிபவர்களுக்கும் சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ராசியில் கேது இருக்கார், 7ல் ராகு இருந்தாலும் குரு பார்க்குறாருங்க. பட் இருந்தாலும் நீங்கள் எதை செஞ்சாலும் யோசனை பண்ணி தான் செய்வீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு இருக்கார். பண வரவு திருப்திகரமாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி இருக்கிறார். உங்களுடைய சகோதரத்தால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லுகிறோம். 7ஆம் வீட்டை குரு பார்க்குறது கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, குரு பார்க்குறாரு. ஸோ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதால இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு 2வது திருமணம் நடக்க வீட்டில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னும்போது இந்த ராசியில் பரிவர்த்தனை யோகத்தில் குரு இருக்கிறார். 2ஆம் வீட்டில் சனி ஆட்சி நிலையில் இருக்கிறார். பண வரவு திருப்திகரமாக இருக்குது. செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராதுங்க. 6ஆம் வீட்டை குரு பார்க்குறாருங்க. ஃபிசிக்கலி வில் பி ஆல்ரைட்டுங்க. அதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. 10ஆம் வீட்டை குரு பார்க்குறதால உங்களுக்கு தொழிலில் மேன்மை இருக்கிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, எந்த குறையும் இல்லை. 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லுகிறோம். இப்பொழுது மகர ராசி அன்பர்கள். மகர ராசியில் உங்களுக்கு ராசி அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது பிரமாதமான ஒரு நிலை. இவ்வளோ நாளாக இல்லாமல் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்தா அந்த மகர ராசிக்கு கொஞ்சம் ஒரு நல்ல அற்புதங்கள் நடக்க இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. 2ஆம் இடத்து அதிபதியும் ஆட்சி நிலையில் இருக்கிறார். பண வரவு திருப்திகரமாக இருக்குது. அதாவது உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. பிள்ளைகளால் மேன்மை அடைவீர்கள். ரிஷிகள், முனிகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு 7ஆம் வீட்டை குரு பார்க்குறாருங்க. ரொம்ப சிறப்புங்க. அதனால் இது நாள் வரையிலே கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துருப்பாங்க, சண்டை சச்சரவு போட்டுருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் வீட்லேயே இருந்தாலும் ஒன்றா இருந்தாலும் பிரிவினையாக இருந்திருப்பாங்க, மனதளவில் பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ அவங்க ஒன்று சேர்ந்து ரொம்ப சிறப்பாக இந்த மகர ராசி அன்பர்கள் கணவன் மனைவி இருவரும் பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். சின்னத்திரை பெரிய திரையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு இந்த நாள் எளிய நாளாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கும்பராசி அதிபதி உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் 11ல் இருக்கிறார். மிகவும் சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவானும் அதே நிலையில் நல்ல 11ல் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். மிகவும் சிறப்பாக இருக்குது. இப்போது இந்த கும்பத்துக்கு ராசி அதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் ஆட்சி நிலையில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. அதாவது சனி ஆட்சி, குரு ஆட்சி. கும்பத்துக்கு 12ஆம் வீட்டில் சனி ஆட்சி,
11ஆம் வீட்டில் குரு ஆட்சி. ஸோ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. லாபம் கூடுதலான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார். உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 6ஆம் வீட்டை குரு பார்க்குறார். அது அதை விட சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக அதாவது உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு 8ஆம் வீடாக வருவதால் வாழ்க்கை துணையால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள், ஆதாயம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறோம். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. 10ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார், கேது இருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், தகப்பனுடைய சொந்தங்களால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தொட்டதெல்லாம் லாபமாக இருப்பதால் உங்களுக்கு மூத்த சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. இப்பொழுது மீனராசியை பார்ப்போங்க. மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ராசி அதிபதி 10ஆம் வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில். 11ஆம் வீட்டு அதிபதியும் ஆட்சி நிலையில் இருக்கிறார் சனி பகவான். அப்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை. 11ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி நிலை, அவர் ராசி அதிபதி 10ல் போய் ஆட்சி நிலையில் இருக்கார். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. இதில் எந்த குறையும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார், சிறப்பாக இருக்குது. இளைய சகோதரத்தால் ஆதாயம், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உங்களுக்கு 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. உங்களுடைய பிள்ளை செல்வங்களால் மேன்மை அடைவீர்கள். அவங்க படித்து முடிச்சுட்டு மேல் படிப்பு படித்து முடிச்சுட்டு காத்திருந்தாங்கன்னா உடனடியாக வேலை கிடைக்கக்கூடிய, காத்திருக்க வேண்டிய வேலையே இல்லை. படித்து முடித்த உடனே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. அவங்களால் நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க உங்களுக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார், கேது இருக்கிறார். தகப்பனுடைய சொந்தங்களால் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துங்க. வேலையில் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேலதிகாரியுடைய பாராட்டுதல், சக ஊழியருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். வேலை சுமூகமாக முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதோடு மட்டும் இல்லாமல் லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு என்று சொல்கிறோம். இந்த 12 ராசிக்கும் சிறப்பாக இருக்குங்க, எந்த குறையும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் மீண்டும் சொல்கிறோம், இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எமது பரிபூர்ண வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.